தற்போது குமுதம் தலைமைச் செய்தியாளர் சிவா நம்முடன் இணைகிறார். பாகிஸ்தான் நாட்டோட 3 போர் விமானங்கள் இந்திய ராணுவத்தால் சுடப்பட்டிருக்கிறது, சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த உங்கள் தகவல்கள், தற்போதைய சூழ்நிலை, தற்போதைய நிலவரம் குறித்த இந்த தாக்குதல் குறித்த உங்கள் தகவல்களை தரலாம் சிவா. நிச்சயமா மோகன்தாஸ், ஜம்மு காஷ்மீர் மற்றும் ராஜஸ்தான் எல்லை பகுதிகளில் திடீரென பாகிஸ்தான் ஒரு அத்துமீறி ஒரு தாக்குதலை தற்போது தொடுத்திருக்கிறது. இந்த தாக்குதலின் மூலமாக ஜம்மு விமான நிலையம், சம்பா, ஆர்எஸ்புரா, ஆர்னியா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு பதற்றமான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய அந்த தாக்குதல் தரையை அடைவதற்கு முன்பாகவே வானிலேயே அந்த தாக்குதல் முறியடிக்கப்படுகிறது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய 8 ஏவுகணைகளை வானிலேயே முறியடித்தது இந்திய ராணுவத்தினுடைய S-400 சுதர்சன் சக்ரா என்ற இந்த மிசைல். இந்த ஒரு தடுப்பு இயந்திரம் மூலமாகவே கிட்டத்தட்ட கடந்த 2 நாட்களாகவே இந்தியா ஒரு பலம் வாய்ந்த ஒரு எதிர் ஆற்றலை செயல்படுத்தி வருகிறது. அந்த அடிப்படையில இந்த 8 ஏவுகணைகள் மட்டுமல்லாமல் பாகிஸ்தான் மிகவும் நம்பி இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டர் ஜெட், F-16 ஃபைட்டர் ஜெட், இதுதான் அவர்கள் அதிகபட்சமான ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்ட ஒரு மிசைலாக இருக்கிறது, ஒரு ஏர்கிராப்டாக இருக்கிறது. அந்த ஏர்கிராப்டும் இந்த தாக்குதலின் போது தகர்க்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவலும் தற்போது கிடைத்திருக்கின்றன. இதன் காரணமாக ஜம்மு மட்டுமல்லாமல் ஜம்மு, இந்த ராஜஸ்தான் எல்லையோர பகுதிகளில் முழுமையாக பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ராணுவ வீரர்கள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த குறிப்பாக பாகிஸ்தான் மேற்கொள்ளக்கூடிய இந்த தாக்குதல் என்பது அவர்கள் அப்பாவி மக்களை குறிவைத்து இந்த தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே அப்பாவி பெண்களுடைய அந்த குங்குமத்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காகவே ஆபரேஷன் சிந்தூர் என்பதனை இந்தியா கொடுத்திருந்தது. 25 நிமிடங்கள் தாக்குதலுக்கே தாக்குப்பிடிக்க முடியாத ஒரு நிலையில் இருந்த பாகிஸ்தான் தொடர்ந்து அவருடைய சித்து விளையாட்டை காட்டுவது போல பொதுமக்களை நோக்கி அந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது. ஏற்கனவே சுமார் ஒரு 15 பேர் இந்தியர்கள் இறந்திருப்பதாக பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தன. அதுல 3 பெண்கள், 2 குழந்தைகள் உட்பட 15 பேர் இறந்திருப்பதாக இந்த தாக்குதலுக்கு முன்பாகவே இந்த சம்பவம் அரங்கேறி இருந்தது. எனவே இந்த தாக்குதல்ல ஏதேனும் உயிர் பலி இருக்கிறதா, பாதிப்புகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் அடுத்தடுத்து இந்திய ராணுவம் தெரிவிக்க இருக்கக்கூடிய நிலையில இந்த தாக்குதலினுடைய ஒரு பகுதியாக முழுமையாக அந்த பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பாகிஸ்தானுடைய முயற்சியையும் இந்திய ராணுவம் முறியடித்து வருகிறது. அந்த அடிப்படையில் அவருடைய 8 ஏவுகணை மட்டுமில்லாமல் F-16 ஃபைட்டர் ஜெட்டையும் தற்போது தகர்த்தெறிந்திருக்கிறது இந்திய ராணுவம். மோகன்ராஜ், பார்க்குறோம் ஒவ்வொரு அந்த ட்ரோன் தாக்குதலையும் மிக துல்லியமாக முறியடிக்கும் அந்த காட்சிகள் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை, IPL பஞ்சாப் வெர்சஸ் டெல்லி, தரம்ஷாலா, இமாச்சல பிரதேசத்தில் நடக்கக்கூடிய இந்த IPL போட்டி 10.1 ஓவரோடு நிறுத்தப்பட்டிருக்கு. காரணம் ஃப்ளட் லைட் ஃபெயிலியர், அதாவது லைட் ஃபெயிலியர்ன்றாங்க. இதற்கும் இந்த நம்மோட இதற்கும் இந்த பவர் கட்டுக்கும் ஃப்ளட் லைட் ஃபெயிலியருக்கு தான் சம்மந்தம் இருக்கா? ஏன்னா 3 மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. நிச்சயமாகவே தொடர்பு இருக்கிறது மோகன்ராஜ். ஏற்கனவே இந்த IPL கிரிக்கெட் போட்டி நடைபெற்று வரக்கூடிய நிலையில இதனுடைய 61வது போட்டி எதிர்வரக்கூடிய அடுத்த 2 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய போட்டி, அதாவது பஞ்சாப் மற்றும் மும்பை ஆகிய இந்த 2 அணிகளுக்கு இடையே நடைபெற இருக்கக்கூடிய போட்டி தர்மசலாவில் தான் நடைபெறுவதாக இருந்தது. அந்த போட்டி அங்கிருந்து மாற்றி அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடி மைதானத்திற்கு ஏற்கனவே மாற்றி IPL நிர்வாகம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த தர்மசலா பகுதி ஒரு போர் பதற்றம் நிறைந்த ஒரு பகுதியாகவே இருக்கிறது. என்றால் லாகூருக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகவே இந்த தர்மசலா இருக்கிறது. அமிர்தசரஸ் ஒருபுறம் அமிர்தசரஸ், மறுபுறம் லாகூர் போன்ற பகுதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த தர்மசலாவில் அடிக்கடி இந்த மின் வெட்டு, பிளாக் அவுட் ஏற்படக்கூடிய ஒரு காரணத்தினால்தான் இந்த ஆட்டமும் பாதியிலேயே ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இதற்கும் இந்த போர் நடைபெறக்கூடிய இந்த சூழலுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. அதன் காரணமாக நாம் ஏற்கனவே தெரிவித்தது போல 61வது ஆட்டமும் வேறு மாநிலத்திற்கு மாற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த போர் பதற்றம் என்பது அடுத்த சில நாட்களுக்கு நீடிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் பஞ்சாபில் இருக்கக்கூடிய
காவல்துறையினருக்கு அவர்கள் விடுப்பில் இருந்தவர்களெல்லாம் உடனடியாக வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக அமெரிக்க வெளியுறவு தூதரக அதிகாரிகள் பாதுகாப்பான இடங்கள்ல இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த போர் பதற்றம் மேலும் ஒரு பீதியை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் அமெரிக்கா எதையோ கணித்திருப்பது போலவே அங்க இருக்கக்கூடிய அவர்களுடைய நாட்டினர் அந்த தூதரக அதிகாரிகளை பாதுகாப்பான இடங்கள்ல போன்ற இடங்கள்ல அவர்கள் தங்க வைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கி இருப்பது போர் பதற்றத்தை மேலும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழலாகவே பார்க்கப்படுகின்றது. எப்படி இருந்தாலும் இந்திய ராணுவம் பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு முயற்சியையும் தொடர்ந்து முறியடித்து வருகிறது. அவர்களுடைய இந்தியாவினுடைய ஒரு 5% தாக்குதல் தான் தற்போது பாகிஸ்தான் பார்த்திருக்கிறது. போரை விரும்பாத இந்தியா பாகிஸ்தான் தொடுக்கக்கூடிய தாக்குதலுக்கு மட்டுமே பதிலடி வழங்கியிருக்கிறது. போரை தற்போது வரை இந்தியா தொடங்காமல் இருக்கிறது. போரை தொடங்கினால் பாகிஸ்தான் நிலைகுலையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. மோகன்ராஜ், எப்போது தரைப்படை தன் எல்லைகளை கடக்க ஆரம்பிக்கும் போது அப்போதுதான் போர் அறிவிக்கப்படும். மதன்குமார் முன்னாடியே சொன்னார், பிளாக் அவுட் விரைவில் அறிவிக்கப்படும்னு முன்னாள் உயர் ராணுவ அதிகாரி. பிளாக் அவுட் அப்படின்றது பவர் கட்டை தான் பிளாக் அவுட்ன்றாங்களா? பிளாக் அவுட்னா என்ன சிவா? நிச்சயமாக நீங்கள் தெரிவித்தது போல பிளாக் அவுட்ஸ் என்பது ஒரு போர் சூழல்ல எதிரி நாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு ஏவுகணை நிலைகுலைய வேண்டும் என்பதற்காக முழுமையாக ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பகுதியாக அந்த பகுதிகளை மாற்ற வேண்டும் என்பதற்காக அனைத்து வித மின்சாரங்களும் துண்டிக்கப்படும். இதனாலேயே பல்வேறு மாநிலங்கள்ல போர் ஒத்திகை என்பது அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பிளாக் அவுட் செய்யப்படும் போது தற்போது பல்வேறு வகையிலான அட்வான்ஸ் டெக்னாலஜி வளர்ந்திருக்கக்கூடிய சூழல்ல பெரும்பாலான வீடுகள்ல கரண்ட் இல்லை அப்படின்னாலே, மின்சாரம் இல்லை அப்படின்னாலே அவங்க வீட்டுல லைட் எல்லாம் எரியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பழைய காலத்தில் இருந்தது போல ஜெனரேட்டர் மூலமாக அப்போது பயன்படுத்தியது போல தற்போது இன்வெர்டர் மூலமாக அவர்கள் தொடர்ந்து பல்வேறு மின் சாதனங்களை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில இந்த பிளாக் அவுட் என்பது இது போன்ற எந்தவித சாதனங்களையும் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுறுத்தல் ஏற்கனவே பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கும். மின்சாரம் துண்டிக்கப்பட்டால் வீட்டில் இன்வெர்டர் மூலமாகவோ ஜெனரேட்டர் மூலமாக கூட எந்தவித விளக்கும் எரியக்கூடாது என்பது தொடர்பான ஒரு சிறிய அளவிலான வெளிச்சம் கூட வரக்கூடாது என்பதற்கான ஒரு எச்சரிக்கை தான் இந்த பிளாக் அவுட். ஏனென்றால் எதிரி நாட்டிலிருந்து வரக்கூடிய ஏவுகணை அவர்களை நிலைக்குலை செய்ய வேண்டும் ஒன்று. மற்றொன்று, இங்கிருந்து நம்முடைய மக்களை பாதுகாப்பதற்காக இருக்கக்கூடிய ராணுவம் எதிரி நாட்டிலிருந்து வரக்கூடிய ஏவுகணை துல்லியமாக கணித்து அடிப்பதற்காக இந்த பிளாக் அவுட் முழுமையாக செய்யப்படுகிறது. பொதுமக்களுடைய பாதுகாப்பு கருதிதான் இது முழுமையாக செய்யப்படுகிறது. அந்த அடிப்படையில இந்த ஜம்மு மட்டுமல்லாமல் ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிளாக் அவுட் செய்யப்பட்டிருக்கின்றன. ஏற்கனவே நீங்கள் தெரிவித்தது போல இந்த IPL மேட்ச் 10.1 ஓவரிலேயே பஞ்சாப் மற்றும் டெல்லி ஆகிய இந்த 2 அணிகள் மோதக்கூடிய IPL மேட்ச் பாதியிலேயே நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பகுதியில மின் துண்டிப்பு ஏற்பட்ட காரணத்தினாலேயே இந்த IPL ஆட்டமும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அங்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் எல்லாம் மைதானத்திலிருந்து செல்லக்கூடிய ஒரு அவசர நிலையில் செல்லக்கூடிய காட்சிகளும் அங்கு அரங்கேறி இருக்கின்றன. எனவே தர்மசாலாவே ஒரு பதற்றமான ஒரு பகுதியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஒவ்வொரு தாக்குதலையும் இந்தியா பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில அவர்களுடைய ஒவ்வொரு ஏவுகணைகளையும் வானிலேயே முறியடிக்கக்கூடிய ஒரு தாக்குதலை நடத்திருக்கக்கூடிய நிலையில பாகிஸ்தானுடைய அட்வான்ஸ் டெக்னாலஜி ஒரு ஏர்கிராப்ட் F-16 ஃபைட்டர் ஜெட் தற்போது முழுமையாக தகர்க்கப்பட்டிருக்கின்றன. எனவே தொடர்ந்து இந்த தாக்குதல் இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் பாகிஸ்தானுடைய பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாகத்தான் பாகிஸ்தான் தொடர்ந்து இந்த தாக்குதலை நடத்தி வருகிறது. பாகிஸ்தானுடைய ஒரு பயங்கரவாதி ரவுஃப் அப்முஸ்வான் என்ற ஒரு பயங்கரவாதி ஏற்கனவே அந்த ஐஜாக் 1999 நடத்தப்பட்ட அந்த ஐஜாக்கின் மூலையாக செயல்பட்ட அந்த பயங்கரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டான் என்ற ஒரு தகவலை இந்திய ராணுவம் தெரிவித்தது நிலையில அதற்கு பழிவாங்கக்கூடிய வகையில் தான் இந்திய ராணுவத்தின் மீதும் இந்திய அப்பாவி மக்கள் மீதும் பாகிஸ்தான் தொடரக்கூடிய இந்த தாக்குதலாக பார்க்கப்படுகிறது. எனவே பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக பாகிஸ்தான் இது போன்ற ஒரு தாக்குதலை நடத்தக்கூடிய நிலையில இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அப்பாவி மக்களினுடைய துயர் துடைக்க வேண்டும் என்பதற்காக இந்திய ராணுவம் மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல் என்பது சற்று வலிமை வாய்ந்ததாகவே இருக்கும். எந்த பக்கம் நியாயம் இருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில இந்த தாக்குதல் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி என்பது தொடர்ந்து இந்திய ராணுவம் வழங்கி வரக்கூடிய நிலையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே
இந்திய ராணுவத்தினுடைய ஒரு முதல் குறிக்கோளாக இருக்கிறது. போரை தவிர்க்கக்கூடிய ஒரு நாடாக தான் இந்தியா இருக்கிறது. ஆனால் எதிரி நாடு அடிக்கும் போது அது கை கட்டி வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு நாடாக இருக்காது, துணிந்து அடிக்கக்கூடிய ஒரு நாடாக தான் இருக்கிறது. அந்த வகையிலேயே இந்த பதிலடியும் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. மோகன்ராஜ், மாதிரி நியாயம் எந்த பக்கம் இருக்கிறது என்பது மக்களுக்கு மட்டுமல்ல உலகத்துக்கே தெரியும். கந்தகார் விமான கடத்தலின் மூளையாக, அதாவது இரண்டாவது மூளையாக செயல்பட்டவர் பாகிஸ்தானிலேயே வீழ்த்தப்பட்டிருக்கிறார். தற்போது மிக மிக முக்கியமான கேள்வி, இந்த போர், இந்த பதற்றம் குறித்து தமிழக அரசு ஏதாவது அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறதா? ஏற்கனவே 22ஆம் தேதி, ஏப்ரல் 22ஆம் தேதி பஹல்காம் தாக்குதலின் போதே மத்திய அரசு கொடுத்திருந்த அந்த அறிவிப்பை தான் தமிழக அரசு பின்பற்றி வருகிறது. பாகிஸ்தானியர்கள் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்றும் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், தலைமைச் செயலாளர்களோடு மத்திய அரசு தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலமும் போர்க்கால ஒத்திகை நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான அறிவுறுத்தல் என பல்வேறு அறிவுறுத்தல்களை அனைத்து மாநிலங்களுக்கும் வழங்குவது போலவே மத்திய அரசு வழங்கியிருக்கிறது. அதனை முழுமையாக தமிழ்நாடு அரசு பின்பற்றி வருகிறது. அது மட்டுமல்லாமல் எல்லை மாநிலங்களில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களோடு நேற்று தினம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்கனவே ஒரு ஆலோசனை மேற்கொண்டிருந்தார். எனவே அந்த எல்லை நாடுகளில் தமிழ்நாடு வராது என்ற ஒரு காரணத்தினால் தமிழ்நாடு எப்போதும் ஒரு தயார் நிலையில் இருப்பதற்கான இந்த ஒத்திகைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே தமிழக அரசு மத்திய அரசோடு இது போன்ற ஒரு சமயங்கள்ல முழுமையாக ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஒரு மாநிலமாகவே தமிழ்நாடு இருக்கின்றது. மோகன்ராஜ், நன்றி சிவா. உங்கள் தகவல்களுக்கு, மிக முக்கியமான இந்த நேரத்திற்கான தகவல்களுக்கு நன்றி சிவா.